Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நாம் மறந்தாலும் நம்மை மறக்காதவன் அல்லாஹ், நாம் தள்ளினாலும் நம்மை விட்டுவிடாதவன் அல்லாஹ். அவனை நினைத்தால் இதயம் உயிர் பெறும், அவனை மறந்தால் வாழ்க்கை இருளாகும். அத்தகைய ரஹ்மானான இறைவனை புகழ்ந்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்று அஸ்மால் ஹுஸ்னா விளக்க உரை தொடரில் நாம் பார்க்க வேண்டிய இஸ்மு அர்-ரஸாக். அர்-ரஸாக் என்றால் அனைத்தையும் வழங்குபவன், ஆகாரம் உணவு அளிப்பவன், வாழ்வாதாரம் அளிப்பவன், அனைவருக்கும் அனைத்துக்குமான வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பாக இருப்பவன் போன்ற பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளது இந்த ரஸாக் என்ற வார்த்தை. குர்ஆனில் அல்லாஹ்வை ரஸாக் என்றும் ஹைரு ராஸிகீன் என்றும் அல்லாஹ் தஆலா வர்ணித்துள்ளான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வர்ஸுக்னா வ அன்த ஹைருர் ராஸிகீன். யா அல்லாஹ், எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாக, நீயே ரிஸ்க் அளிப்பவர்களில் மேலானவனாக இருக்கிறாய். அர்-ரஸாக் ரிஸ்க் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. ரிஸ்க் என்பது நாள் முழுவதும் அல்லது வருடம் முழுவதும் அல்லது ஆயுள் முழுவதும் ஒருவருக்கு வழங்கக்கூடிய வாழ்வாதாரமாக இருக்கிறது. ரிஸ்க் இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று வெளிப்புறமானது, அதாவது உண்ணும் உணவு குடிபானத்தை குறிக்கின்றது. இரண்டாவது உள்புறமானது, ஒருவரின் ஈமான், அவர் பெற்றிருக்கும் அறிவு முதலானவற்றை குறிக்கின்றது. ரிஸ்க் என்பது உலகில் கிடைக்கும் வாழ்வாதாரம் மட்டுமின்றி நாளை மறுமையில் ஒருவருக்கு கிடைக்கும் பொக்கிஷத்தை குறிக்கின்றது. அல்லாஹ் மட்டுமே ரிஸ்க் அளிப்பவன், அவனை தவிர வேறு யாராலும் நம்முடைய வாழ்வாதாரத்தை வழங்க முடியாது. ஒருவர் அளவுக்கு அதிகமாக பெருமை அடிப்பதால் அவருக்குரிய ரிஸ்க் அதிகரிக்கப் போவதில்லை, அதிகம் பெருமை அடிக்காமல் இருப்பதால் குறையப் போவதும் இல்லை. அல்லாஹ் முஸ்லீம், காஃபீர், நல்லவன், கெட்டவன் என்ற பாகுபாடுகள் எதனையும் பார்க்காமல் அனைவருக்கும் வாழ்வாதாரத்தை வழங்குவான். அல்லாஹ் சிலருக்கு வாழ்வாதாரத்தை அதிகமாக கொடுப்பான், இன்னும் சிலருக்கு அளவோடு கொடுப்பான், இன்னும் சிலருக்கு குறைவாக கொடுப்பான். இது அவனது ஞானத்துடன் தொடர்புபட்ட விஷயமாகும். ஒருவர் அதிகமான சொத்து செல்வங்களை வைத்திருப்பது அல்லாஹ் அவர் மீது அன்பு வைத்திருக்கிறான் என்பது கிடையாது. ஒருவர் குறைவாக சொத்து செல்வங்களை வைத்திருப்பது அல்லாஹ் அவர்களை விரும்பவில்லை என்று கிடையாது. அல்லாஹ் ஒருவருக்கு சொத்து செல்வங்களை கொடுப்பதனால் அவரை கௌரவிக்கின்றான் என்றோ, மற்றவருக்கு கொடுக்காமல் இருக்கிறான் என்பதால் அவரை கேவலப்படுத்துகிறான் என்பதோ பொருள் அல்ல. இதன் மூலம் நமக்கு தெரிய வருவது, இந்த உலக வாழ்வில் மனிதர்கள் தம்முடைய ரிஸ்கை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி தக்வா என்னும் ஈமானே ஆகும். பாவங்கள் வாழ்வாதாரத்தை தடுக்கக்கூடியவை, குறைக்கக்கூடியவை. யார் அல்லாஹ்விற்கு அஞ்சி நடக்கிறாரோ அவருக்கு அவன் நல்ல வழியை உண்டாக்குவான், அவர்களுக்கு எண்ணிலடங்கா வகையில் வாழ்வாதார வசதிகளை வழங்குவான். யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல் செய்கின்றாரோ அவரை அல்லாஹ் சுவன சோலைகளில் இருக்க செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் என்று கவலைப்படுகிறோம், எப்படி வாழ்க்கை நடக்கும் என்று பயப்படுகிறோம். ஆனால் நாம் மறந்த ஒரு உண்மை இருக்கின்றது. நமக்கு ரிஸ்க் தருவது வேலை அல்ல, வியாபாரம் அல்ல, மனிதர்கள் அல்ல, அர்-ரஸாக்கான அல்லாஹ் தான். ஒரு குழந்தை பிறக்கும் முன்பே அதற்கான உணவை தயார் செய்கின்றவன் அல்லாஹ். கடலில் இருக்கும் மீனுக்கும், வானத்தில் பறக்கும் பறவைக்கும், பாலைவனத்தில் இருக்கும் எறும்புக்கும் ரிஸ்க் தருபவன் அல்லாஹ்வாக மட்டுமே இருக்கின்றான். நாம் கதவுகளை தட்டுகிறோம், ஆனால் கதவுகளை திறப்பவன் அல்லாஹ் தாலா. நாம் முயற்சி செய்கின்றோம், ஆனால் முடிவை தருபவன் அல்லாஹ் தாலா. சில நேரங்களில் நாம் நினைத்த வழியில் கிடைக்காது, ஆனால் நினைக்காத வழியில் கிடைக்கும். அதுவே அர்-ரஸாக் என்பதின் அர்த்தம். எதிர்பாராத இடத்திலிருந்து கூட ரிஸ்க் தருபவன். மனிதர்களை நம்பி கவலைப்படாதீர்கள், அர்-ரஸாக்கான அல்லாஹ்வை நம்புங்கள். ஏனெனில் அவன் கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது.
நமக்கு தெரியாத இடத்திலிருந்து ரிசுக்கு தரக்கூடிய அல்லாஹு தாலா நம்மை ஹராமிலிருந்து காக்கவும் ஹலால் வழியில் வாழ செய்யவும் யாரிடமும் கையேந்தாதவர்களாகவும் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.